எத்தனையோ பேர் எனக்கு இமெயில் எழுதுவாங்க, கிளாஸில் கேட்பாங்க, இந்த மேடையில் பேசணுன்னா ஒரு பெரிய பயம் வருது. இப்போ அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இன்னும் ரொம்ப சிறப்பாக பேச முடியும். இப்போ நமது மூளை அப்படிங்கிறது 2 பக்கங்களாக பிரிக்கலாம். இடது பக்கம், வலது பக்கம். நிறைய பேச சாதாரணமாக நல்லா பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மைக்கை பிடிச்சோன்னே இந்த இடது பக்கம் மூளை கொஞ்சம் குறுக்கிடும். அப்போ அந்த தோல்வி ஆகிடுமோ, நம்ம சரியாக பேசாமல் போயிடுவோமோங்கிற பயம் வரும்போது அதையே மனம் படமாக பார்க்கும். அதனால் வாயடைத்து போயிடும். ஐயோ இப்படி ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஃபீலிங். நீங்கள் ஒரு மேடையில் பேச போகிறீங்க, ஒரு மைக் எடுத்து பேச போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வாய் விட்டு பேசும்போது அந்த வார்த்தைகள் எப்படி வரணும், தெளிவாக வரணும், கோர்வையாக வரணும். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இதே இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ் என் பேச்சை ரசிக்கிறார்கள். நான் நன்றாக பேசுகிறேன்னு ஒரு லைன் நீங்கள் சொல்லிக்கலாம், தப்பில்லை. அதோடு நிறுத்திடாமல் வணக்கம். பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது மேடையில் பேசுவது அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பயம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. எத்தனையோ பேர் எனக்கு இமெயில் எழுதுவாங்க, கிளாஸில் கேட்பாங்க, இந்த மேடையில் பேசணுன்னா ஒரு பெரிய பயம் வருது. சில பேர் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும், கம்பெனி பற்றி தெரியும், என்னோடய சப்ஜெக்ட் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அங்கே போய் பேச போகும்போது ஒரு பெரிய பயம் பேசவே முடியல, சரியாகவே பேச முடியல, ஒரு மீட்டிங்கில் சரியாக பேச முடியல. அந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை கேட்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இன்னும் ரொம்ப சிறப்பாக பேச முடியும். ஃபஸ்ட்டு முக்கியமானது நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஒரு பயம் வருது. நிறைய பேர் மற்றபடி தனியாக பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஆனால் ஒரு மேடையில் பேசணும்னு மைக்கை கொடுத்த உடனே அவங்களால பேச முடியாது. இது பலருடைய அனுபவம். அது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ நமது மூளை அப்படிங்கிறது 2 பக்கங்களாக பிரிக்கலாம். இடது பக்கம், வலது பக்கம். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின்னு சொல்லுவோம். அந்த இடது பக்க மூளை என்ன பண்ணுன்னா, அது லாஜிக்கு இதெல்லாம் அந்த பக்கம்தான் ஒர்க் ஆகும், நமது அந்த பகுத்தறியும் சிந்தனை அதெல்லாம். வலது பக்கம் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இந்த இடது பக்கம் என்ன பண்ணும், நிறைய இன்புட்ஸை உள்ளே வாங்கிறது இடது பக்க மூளை தான். நம்ம பார்க்குறது, பேசுறது, தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே படிக்கிறது எல்லாமே இடது பக்க மூளை தான் உள்வாங்கும். இப்போ இந்த லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணுன்னா, நிறைய விஷயங்களை உள்வாங்கும்போது நெகட்டிவானது நிறைய வரும் இல்லையா. இப்போ யாராவது எங்கேயாவது பேச முயற்சி செஞ்சு சரியாக பேசாமல் போயிருக்கலாம், இல்லை பேசாமல் இருந்துட்டால் என்ன ஆகுது, நமக்கு வார்த்தை வரலைன்னா என்ன ஆகும், இப்படியெல்லாம் சில கேள்விகளை இந்த இடது பக்க மூளை தான் எழுப்பும். அதனால தான் நிறைய பேச சாதாரணமாக நல்லா பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மைக்கை பிடிச்சோன்னே இந்த இடது பக்க மூளை கொஞ்சம் குறுக்கிடும். உன்னால் சரியாக பேச முடியுமா, நீ மறந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சந்தேகங்களை எழுப்பும்போது பயத்தை உருவாக்கிடுது. இந்த மனம் என்பது எப்போவுமே ஒரு எண்ணம் வரும்போதே நம்ம அதை படமாக பார்ப்போம். அப்போ அந்த தோல்வி ஆகிடுமோ, நம்ம சரியாக பேசாமல் போயிடுவோமோங்கிற பயம் வரும்போது அதையே மனம் படமாக பார்க்கும். அதனால் வாயடைத்து போயிடும். ஐயோ இப்படி ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஃபீலிங். இப்போ அந்த இடது பக்க மூளையை நம்ம வேலை செய்ய அதிகமாக அந்த நேரத்தில் வேலை செய்யாமல், இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாமல் வலது பக்க மூளையோடு நம்ம அதை செயல்பட்டோமானால் நிச்சயமாக ரொம்ப அழகாக இதை பண்ண முடியும். இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் ஒரு மேடையில் பேச போகிறீங்க, ஒரு மைக் எடுத்து பேச போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு சப்ஜெக்ட் கிளியராக மைண்டில் இருந்ததுன்னா, இதுதான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கிளியராக இருந்ததுன்னா தயக்கம் இருக்காது. முதல்ல அங்கே நமக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும், ஓகே இதான் நம்ம சொல்லணும், இதான் பேசணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ எதுவுமே தெரியாமல் மைக்கை பிடிக்கும்போது கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுங்கிறத நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ப்ரிப்பரேஷன் பேப்பரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வாய் விட்டு பேசும்போது அந்த வார்த்தைகள் எப்படி வரணும், தெளிவாக வரணும், கோர்வையாக வரணும். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இதே இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எப்போ தெரியும்னா நம்ம அதை வாய் விட்டு பேசும்போது தான். அதனால் முடிஞ்சால் தனிமையில்
அந்த ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை கொஞ்சமாவது முழுக்க சொல்லி பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நம்ம என்ன பேச போகிறோங்கிறத பேசி பாருங்கள். அந்த பேசும்போது தான் நமக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் இன்னும் எப்படி வரணும், நம்ம எப்படி நிறுத்தி பேசலாமா, இப்படி பேசலாமா, இதெல்லாம் நமக்கு நாமே தான் வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிஹர்சல், ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கூட பேசி பார்க்கலாம். இல்லை தனிமையில் சத்தமாக பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது நிச்சயமாக புரிஞ்சிடும். இப்போது இதெல்லாம் போக அந்த மேடையில் ஏறி பேச போகிறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே தான் லெஃப்ட் பிரெயின் வந்து நம்மளை இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அந்த சமயத்தில் அந்த லெஃப்ட் பிரெயினை வரவிடாமல் கையில் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா முத்ரை தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஆல்ஃபா தியானம் கிளாஸ் பண்ணியிருந்தால் ஆல்ஃபா முத்ரை வச்சுக்குங்க. இதை வகுப்புலலாம் நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஆல்ஃபா முத்ரை தெரியாதவங்க, ஆல்ஃபா தியானம் தெரியாதவங்க தியான முத்ரை வச்சுக்கோங்க, அது கூட போதும். ஏன்னா இந்த முத்ரை என்ன பண்ணும், மைண்டை வந்து கொஞ்சம் ஸ்திரப்படுத்தும். அப்போ அந்த தியான முத்ரையோ ஆல்ஃபா முத்ரையோ வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன கட்டளை, அந்த மேடை ஏறும்போதோ அல்லது மைக்கை பிடிக்கும் போதோ அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டளை என்னென்னா, என்ன கட்டளை கொடுக்கணும், அந்த கட்டளை எப்படி இருக்கணும்னா, நான் நன்றாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்போ நீங்கள் நல்லா பேசிடுவீங்க. ஆனால் நமக்கு அந்த ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணுமே, ஆடியன்ஸுக்கு புரியணுமே. இப்போ நல்லா பேசியிருப்பீங்க, யாராவது ஆடியன்ஸை போய் எப்படி இருந்தது ஸ்பீச்சுனா, நல்லா ஒரு கடகடன்னு பேசினார், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா? எப்போவுமே ஒரு ஸ்பீச் எப்போ சக்ஸஸ்ஃபுல்னால் அந்த ஆடியன்ஸ் கேட்குறவங்க, பார்க்குறவங்க, அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் தான் அதுதான் சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸ் நமக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கட்டளை உங்கள் மனசுக்கு, உங்கள் ஆழ் மனசுக்குன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குற கட்டளை எப்படி இருக்கணும்னா, ஆடியன்ஸ் என் பேச்சை ரசிக்கிறார்கள். நான் நன்றாக பேசுகிறேன்னு ஒரு லைன் நீங்கள் சொல்லிக்கலாம், தப்பில்லை. அதோடு நிறுத்திடாமல் ஆடியன்ஸ் என் பேச்சை ரசிக்கிறார்கள், கைத்தட்டி மகிழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சொல்லிக்கிங்க. இதை சொல்லும் போதே என்ன ஆகும், முத்திரை வச்சுட்டு சொன்னீங்கன்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த இடது பக்க மூளையினுடைய அந்த இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் வலது பக்க மூளை உங்களை வந்து நல்லா ஊக்குவிக்கும். உங்கள் மைண்டில் அப்போ என்ன பிக்சர் வருது, ஆடியன்ஸ் என் பேச்சை ரசிக்கிறார்கள்னு சொல்லும்போது அந்த பாராட்டுக்கள், உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருக்குது, எல்லாரும் அப்படியே ரசித்து கைத்தட்டுறாங்க, அந்த படம் வருமே தவிர நம்ம பேசாமல் போயிடுவோமோ, வார்த்தைகள் வராமல் போயிடுமோங்கிற படம் வராது. அதை நம்ம வர விட மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பழகுங்க. 3வது பாயிண்ட் இது. பேசுகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இந்த கட்டளை கொடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது நீங்கள் மேடையில் உட்காந்து வெயிட் பண்ணும்போதோ உங்கள் டேர்ன் வரத்துக்கு முன்னாடி அந்த கட்டளை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தயாராகிடுவீங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ 4வது பாயிண்ட் என்னென்னா, பேசும்போது கூட உங்களுடைய குரலை நீங்கள் கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குரல் எப்படி ஒலிக்குது, அது மைக்கில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேராக பேசினாலும் சரி, எப்படி ஒலிக்குது இதை கொஞ்சம் கவனிச்சுட்டே வந்தால் தான். ரொம்ப சத்தம் போட்டு பேசினாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக பேசினாலும் நல்லா இருக்காது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனித்தோன்னா மாற்றிக்கலாம். அதே சமயம் ஆடியன்ஸையும் நம்ம பார்க்கணும், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு ரீச் ஆகுதாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தும் போது அந்த பயம் என்பது வரவிடாமல் நம்ம பண்ண முடியும். 4வது பாயிண்ட்டு இது. இப்போ இதெல்லாம் வந்து அந்த பேசுகிற நேரத்தில் நீங்கள் பண்ணுறது. இப்போ 5வது பாயிண்ட் வந்து நீங்கள் அந்த சமயத்தில் பண்ண முடியாது, இது முன்கூட்டி பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறோம்னா காலையில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம், தியானம் தெரியலன்னா கொஞ்சம் ஒரு சில மூச்சுகள் எடுத்து அந்த தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன விஷுவலைசேஷன். இன்றைக்கி நல்லா நம்ம பேசுகிறோம், அப்படியே ஆடியன்ஸ் வந்து சந்தோஷமாக நம்மளை பாராட்டுறாங்க. பேசிட்டு நீங்கள் முடித்த உடனே உங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறீங்கப்பா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க, அந்த கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ நம்ம மைண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்டை வந்து அந்த வெற்றிகரமாக அந்த ஸ்பீச்சை நீங்கள் கொடுத்து முடிக்கிற அந்த நிலைக்கு கொண்டு போகிறீங்களே தவிர அந்த இடது பக்க மூளை வந்து பயமுறுத்துகிற அளவுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த 5 பாயிண்ட்டு நீங்கள் வந்து பழகி பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் வந்து ஒரு மைக்கை பிடிச்சி பேசும்போது எப்படி பேசுகிறீங்கன்னு நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகத்தான் இருக்கும்.